பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கு வணக்கம். பழையாறையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு முன்னமே சொல்லியிருந்தோம் இல்லையா? பார்க்கலாம் வாங்க. ஆழ்வார்க்கடியான் நம்பி குந்தவையை சந்திச்சுட்டு ஈசான பட்டரை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஈசான பட்டர் ஆழ்வார்க்கடியானோட தமையனார். அவருடைய வீடு வட மேற்றளி அப்படிங்கிற இடத்துல சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அரண்மனைக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூரம்தான் இடைவெளி. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த வழியாக அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த வடமேற்றளி பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளையும் கணவர்களையும் பஞ்சிப்பூ மாலை போட்டு உற்சாகமாக எல்லாருமே இலங்கை போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சவங்க. அந்த பெண்களெல்லாம் அங்கங்கே கூடி நின்று கோபமாக சொல்கிறான். இந்த விஷயம் அப்படியே நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே திண்ணையில் படுத்திருக்க ஆழ்வார்க்கடியான் ஈசான பட்டர் வரதை பார்த்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேடை மாதிரியான ஒரு பளிங்கு கல் அமைஞ்சிருக்கு. அதில் குந்தவை பிராட்டி உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு பூச்செடியில் அழகான ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சிட்ருக்கு. அதை அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க. அந்தவை தேவியோட அழகு பொருந்திய அந்த முகத்தை வந்தியத்தேவன் வச்சக்கண்ணு வைக்காமல் பார்த்துட்டே இருக்கான். அந்த ஓடையில் அலைகள் அப்படியே அடங்கி போன மாதிரி இருக்குது. பறவைகளெல்லாம் தன்னோட பாட்டை நிறுத்தின மாதிரி இருக்குது. அண்ட பகிரண்டமும் அப்படியே அசையாமல் நிற்குது. பல யுகங்கள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் ஆதி காலத்துக்கு போயிட்டாங்க. கடவுளால் படைக்கப்பட்ட ஆதி மனிதன் ஒரு பெண்ணோட மனசில் இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே போல் அந்த மனிதனுடைய மனதில் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியை அந்த இடத்துல நடக்குது. ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறதும், இவங்க பார்க்கும் பொழுது வந்தியத்தேவன் பார்க்காதது போலவும், வந்தியத்தேவன் பார்க்கும் பொழுது குந்தவை பார்க்காதது போலவும் முகத்தை திருப்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஈசான பட்டர் குரலை அப்படியே கணச்சிக்கிறாரு. நாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற நினைவுக்கு வந்து ரெண்டு பேருமே சுய நினைவுக்கு வராங்க. நீர் என்னை தனியாக பார்க்கணுன்னு ஈசான பட்டர்கிட்ட சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குரலில் கேட்குறாங்க குந்தவை. அந்த குரலில் இருந்த கடுமையும் கம்பீரத்தையும் பார்த்த வந்தியத்தேவன் ஒரு நிமிஷம் அப்படியே நிமிந்து பார்க்குறான். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சாதானே நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஈசான பட்டர் தவறான இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துடுறதுக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். எனக்கும் அதே போல் ஒரு சந்தேகம்தான் இருக்குது. நீங்கள் யாரை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. சோழர் தொல்குலத்தின் மங்கா மணிவிளக்கு, சுந்தர சோழரின் செல்வ திருமகள், ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரி, அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கை, இளைய பிராட்டி குந்தவை தேவி தான் நான் பார்க்கணுன்னு ஈசான பட்டர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் வந்தியத்தேவன். குந்தவை தேவிக்கு தன்னை அறியாமலே அப்படியே சிரிப்பு வந்துடுது. அவ்வளவு அருமையும் பெருமையும் தாங்க முடியாமல் தாங்கிக்கிட்டு இருக்கிறது நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா குடந்தை ஜோதிடர் வீட்லேயும் அரசலாற்றங்கரையிலையும் பார்த்தது நீங்கள தானே அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். ஆமாம், அந்த ரெண்டு இடத்துலையுமே கடுமையாக நடந்துக்கிட்டது நான் தான். திரும்பவும் நம்ம இவ்வளோ சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க குந்தவை. நாம் எங்கே திரும்பவும் சந்தித்தோம்? பிரிஞ்சிருந்தா தானே சந்திக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் என் மனசை விட்டு போகவே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம பிரியறது அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். தொண்டை மண்டலத்திலிருந்து வரவங்க இவ்வளோ சாமர்த்தியமாக பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க குந்தவை. எல்லா பெருமையும் சோழ நாட்டுக்கு தான். எல்லா பெருமையும் சோழ நாட்டுக்கு தான் கொடுப்பீங்க போல, எங்கள் நாட்டுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். சோழ நாட்டில் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவி அப்படின்னு சொல்கிறான். சோழ நாட்டு வீரர்களோட வேலும் வாளும் ரொம்ப கூர்மையானவை. இங்கே வர ஒற்றர்கள் முக்கியமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க குந்தவை.
வேலும் ஆளும் எங்கிட்டையும் இருக்குது தேவி. அது எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இங்கே இருக்க பெண்களோட விழியை கண்டாதான் எனக்கு பயமாக இருக்குது. அதே போல் நீர் சுழல். உங்களோட வேலோட தன்மையை தான் நான் பார்த்தனே அரசலாற்றங்கரையில். செத்துப்போன முதலையோட முதுகில் குத்தி பஞ்சை வெளியே எடுத்தவர் தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. சோழ நாட்டு பெண்கள் பஞ்சு முதலையை வச்சு விளையாடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அது என்னோட தவறு இல்லையே அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அதே போல் சோழ நாட்டு நதிகளில் புது வெள்ளம் வரும்போது உண்டாகக்கூடிய சுழல்கள் ரொம்ப அபாயமானது. திக்கி திணறி திண்டாட வேண்டியிருக்கு அப்படிங்கிறான். வெள்ளச்சூழலில் நீங்கள் எப்படி அகப்பட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டால் முருங்கை மரத்தில் ஏற மாட்டேன்னு சொன்னால் எப்படி? சோழ நாட்டுக்கு வந்தால் நதியில் குதிக்காமல் இருக்க முடியுமா என்ன? காஞ்சி இளவரசர் கொண்டு வந்த ஓலையை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நானும் படாத பாடுபட்டு வந்து இங்கே சேர்ந்துருக்கேன் உங்ககிட்ட. பழுவேட்டரையர்களோட ஆட்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா போச்சு. குதிரையில் நதிக்கரை ஓரமாக வந்தேன். அங்கே ஒரு பூக்கார பையனோட வழி கேட்டு போனேன். அவனும் என் கூட வந்தான். தம்பி, நீ முன்னால் போ, பழுவேட்டரையரோட ஆட்கள் கேட்டால் நான் நதியில் குதிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். நீ குதிக்காமலே நான் எப்படி சொல்ல முடியுன்ட்டான். அதனாலே நான் குதிக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த நதியில் குதித்த போது தான் தெரிஞ்சுது. அங்கே விளையாடிய கெண்டை மீன்களை பார்க்கும் பொழுது சோழ நாட்டு பெண்களுடைய கண்கள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நீர் சுழலில் மாட்டினவங்க கூட தப்பிச்சிடலாம், ஆனால் இந்த மாதிரி கயல் விழி இருக்கிற சுழலில் மாட்டினவங்களால தப்பிக்கவே முடியாதுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அரண்மனைக்குள்ளே இருந்து ஒரு இனிய குழல் ஓசை கேட்குது. அங்கே பெண்கள் எல்லாம் சிலப்பதிகார காவியத்திலிருந்து ஒரு குறவை பாடலை பாடிட்டு இருக்காங்க. அரண்மனையில் குறவை கூத்து நடக்குது போல இருக்கு. கடம்பூர் மாளிகையிலும் குறவை கூத்து பார்த்தேன், அது வேற மாதிரி இருந்தது அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். என்னோட தோழிகளெல்லாம் குறவை கூத்து கற்றுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை காணோன்னு தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க குந்தவை. இதோ நான் வந்த காரியம் உங்களுடைய சகோதரர் உங்ககிட்ட கொடுத்த ஓலை. எத்தனையோ அபாயங்கள் தாண்டி தப்பிச்சு நீர் சுழல்களில் மாட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை குந்தவைக்கிட்ட நீட்டுறான் வல்லவரையன் வந்தியத்தேவன். ஓலையில் வந்த செய்தி என்ன? அடுத்து வந்தியத்தேவனுடைய பயணம் எங்கு? இது எல்லாமே வரப்போகிற கதைகளில் பார்க்கலாம். காத்திருங்கள். சோழதேச பயணத்தில் ஆச்சரியங்களோடும் சுவாரஸ்யங்களோடும்.